ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இது சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த லீடர் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. மூவியோட ஹீரோ லெஜண்ட் சரவணன். இதில் அவர் கேரக்டரோட நேம் சக்திவேல். வில்லனா சந்தோஷ் பிரதாப் நடிச்சிருக்காரு. இதில் அவரை டெவில்னு சொல்லுவாங்க. இவர் நிறைய இல்லீகல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை ட்ராக் பண்ணி வர ஸ்பை ஏஜென்சி எல்லாம் பாம்பு வச்சு கொள்றது தான் இவரோட ஸ்டைல். சக்திவேல் ஒரு சிங்கிள் ஃபாதர். அவரோட வைஃப் இறந்த அப்புறம் அவர் லைஃப்பில் இருக்க ஒரே சொந்தம்னா அவரோட பொண்ணு ஐரன் மட்டும்தான். இவர் விடிவி கணேஷோட கராஜில் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கராஜ்க்கு வர ஃபாரின் காசு எல்லாம் சால்ட் அப்படிங்கிற ஒருத்தரோடது. இந்த சால்ட்டோட பாஸ் தான் டெவில். சால்ட்டோட கண்டெய்னர் யார்டில் நிறைய இல்லீகலாக நடக்குதுன்னு இந்திரா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 6 மாசமாக விசாரிச்சு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற எதையுமே எஸ்பி நம்ப மாட்டார். சால்ட்டோட கண்டெய்னரெல்லாம் செக் பண்ணி அதை பற்றி கேள்வி கேட்குற எல்லா கஸ்டம்ஸ் ஆஃபீஸரையும் அவங்க ஃபேமிலியோட சேர்த்து சால்ட் கொலை பண்ணிடுவான். இப்போ தான் அங்கே புதுசாக ஒரு எஸ்பி வராரு. அவரோட பேர் பக்தவாச்சலம். அவர் ஆர்மியிலேருந்து இப்போ போலீஸாகவும் ஆயிருப்பார். அவரோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே போலீஸ் தான். இந்திரா சால்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட கண்டெய்னர் யார்டில் டீ விற்கிற மாதிரி அண்டர் கவரில் ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் எப்படியோ சால்ட்டுக்கு தெரிஞ்சு அவங்களே அவன் கொலை பண்ணியிருப்பான். இப்போ இந்திரா சால்ட்டோட இடத்துக்கு அடிக்கடி ஈஸியாக போயிட்டு வர மாதிரி ஒரு ஆளை தேடி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் சால்ட்டுக்கு சந்தேகம் வராதுன்னு. அப்போ தான் அவங்க சக்திவேல் சால்ட்டோட காரை டிரைவ் பண்ணிட்டு வரதை பார்த்துருப்பாங்க. இப்போ இந்திரா சக்திவேல் கிட்ட போய் சால்ட்டோட ஒரு காரில் பக் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்பாங்க. ஆனால் அவர் இந்த விஷயத்துலலாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுவார். இந்திரா சக்திவேல் கிட்ட போய் பேசினதை தெரிஞ்ச சால்ட் சக்திவேலுக்கு கால் பண்ணி இந்திரா உங்ககிட்ட என்ன சொன்னான்னு கேட்பாரு. சக்திவேல் அங்கே நடந்த உண்மையை அப்படியே சொன்னாலும் அதை சால்ட் நம்ப மாட்டாரு. இப்போ திரும்ப சக்திவேலுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அவரோட பொண்ணு ஐரினை கடத்தி வச்சிருக்கிறதாவும் ஹார்பரில் இருக்க ஒரு கண்டெய்னரில் ஏற்றி அனுப்ப போகிறதாவும் அந்த காலில் சொல்லுவாங்க. இப்போது சக்திவேல் அந்த இடத்துக்கு போய் சால்ட்டோட ஆளுங்களெல்லாம் அடித்து போட்டு கண்டெய்னரை ஓப்பனும் பண்ணுறாரு. ஆனால் அந்த கண்டெய்னருக்குள்ளே அவரோட பொண்ணு ஐரின் இல்லை, நிறைய மூட்டையாக அமோனியம் நைட்ரேட் தான் இருக்கும். சக்திவேலோட பொண்ணு சால்ட் கடத்தவே இல்லை. அப்படி போய் சொன்னது போலீஸ் ஆஃபீஸர் இந்திரா தான். அவங்க சால்ட் பற்றி சொன்னால் யாரும் நம்பலன்னு தான் அவங்க சொன்னதை ப்ரூவ் பண்ண இப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ புதுசாக வந்த எஸ்பி பக்தவாச்சலமும் இந்திரா சொல்கிறத நம்புவார். இவங்க இப்போ சால்ட்டோட கண்டெய்னரை சீஸும் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயம் சால்ட்டுக்கும் தெரிஞ்சு சக்திவேலுக்கு தெரிஞ்ச வேற ஒரு பொண்ணை அவர் கடத்தி சீஸ் பண்ணியிருக்க கண்டெய்னரை வெளியே எடுத்து கொடுக்க சொல்லி சக்திவேலை மிரட்டவும் செய்கிறாரு. சக்திவேலும் அந்த பொண்ணுக்காக அவர் சொன்னதையும் செய்கிறாரு. அப்போ தான் பக்தவாச்சலமுக்கு சக்திவேல் மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஒரு நார்மல் வேலை பண்ணுற சக்திவேல் எப்படி இவ்வளோலாம் யோசிச்சு அந்த கண்டெய்னரை வெளியே கொண்டு வர முடியும்னு. நிஜமாக இந்த சக்திவேல் யாருன்னு பக்தவாச்சலமும் இந்திராவும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவரை பற்றி நிறைய விஷயத்தை இவங்க கண்டும் பிடிப்பாங்க. சக்திவேல் அவரோட உண்மையான பேரே இல்லை. அவரோட பொண்ணாக இருக்க ஐரினும் அவரோட உண்மையான பொண்ணு இல்லை. இது சக்திவேல் கிரியேட் பண்ண ஒரு ஃபேக் லைஃப்னு தெரிய வருது. அப்போ இந்த சக்திவேல் யாரு, அவருக்கும் வில்லனான டெவிலுக்கும் என்ன சம்மந்தம், அவரோட பாஸ்ட் லைஃப்பில் அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்காக இங்கே வேற ஒரு பேரில் வேற ஒரு ஐடென்டிட்டியில் இருக்காரு, அவரோட பிளான் தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.